Hey, hi guys, welcome back to my channel. இது ஒரு 1 வீக்கான எபிசோட். அந்த வீக்கான குட்டி குட்டி கிளிப்ஸை வந்து மர்ச் பண்ணி போட்டிருக்கேன். என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலி. இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரெடிமேடாக இருந்துச்சு, ஸோ நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது ஃப்ரைடே. என்ன மாதிரி யார் யார் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது ஒரு கைண்ட் ஆஃப் பீஸ் தான் எப்பயுமே. எனக்கு ஃப்ரைடேனாலே யூஸ்வலாக ரொம்ப ஸ்பெஷல். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிப்பேன். இந்த மாதிரிலாம் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே வந்து நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது சண்டே வந்து குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம், ஸ்குவிட் வாங்கிட்டு வந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து குக்கிங் பண்ணலாம். எப்பயுமே சண்டே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். யூஸ்வலாக நான் தனியாக பண்ணிகிட்ருப்பேன். சண்டே மட்டும் அவரும் கூட ஜாயின் ஆகிப்பார். எவ்ரி சண்டே எங்களோட டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா டெண்டர் கோகோனட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்பயுமே. அதே போல் தான் இந்த சண்டேவும். என் ஹஸ்பண்டு குக்கிங்னாலே என்னன்னு தெரியாது. இப்போ எனக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. நாங்களும் அவங்களும் சேர்ந்து பண்ணுவோம் 2 பேருமே. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு கலாச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி அவருமே அதை லைக் பண்ணி பண்ணுவார். எங்களோட சண்டே எப்பயுமே இப்படி தான் போகும். நான் இது வரைக்கும் ஸ்குவிட்டு சாப்பிட்டதே இல்லை. அது என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாகவே ரீசெண்டாக அடிக்ட் ஆகிட்டேன் அதில். எனக்கு இப்போல்லாம் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிஷ் ஃப்ரை பண்ண மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன் எப்பயுமே. என்னமோ தெரியல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னே தெரிய மாட்டேங்குது. நான் எது பண்ணுறதா இருந்தாலுமே எப்பயுமே மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு வரும் அப்படின்னு. ஸ்குவிட்டு சின்னதோட பெருசு வாங்கி பாருங்கள், அதில் இன்னும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நான் இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மும்பை ஆண்டி இருக்காங்க. அந்த ஆண்டி தான் அந்த பிரியாணி கொடுத்தாங்க. அவங்க ஊர் ஸ்டைல் மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த டே வந்து நமக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். எப்பயுமே ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். எனக்கு வீடியோ எடிட் பண்ணும்போதே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்துச்சு பார்க்குறப்போவே எல்லாமே. நான் எப்பயுமே என்ன ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலுமே கறி லீவ்ஸ் போட்டுருவேன். அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் எப்பயுமே கறி லீவ்ஸை யூஸ் பண்ணிப்பேன்.
காய்ஸ் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வீடியோ எடிட் பண்ணும்போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சுன்னு. அது நான் ஃபீல் பண்ணுறது அப்படி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இதை பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்களான்னு, உங்களுக்கும் தோணுதா அப்படின்னு. ஸோ சண்டே நான் செஞ்சது வந்து ரைஸு, சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை, ஸ்குவிட் ஃப்ரை, அப்புறம் அந்த ஆண்டி கொடுத்த பிரியாணி வச்சுக்கிட்டேன். நைட்டு மிச்சமாக இருந்தது எல்லாமே இந்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் சேர்த்து ஃப்ரை பண்ணி அப்புறமா தோசை போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்கள் நினைக்கலாம் தோசைக்கும் ஃபிஷ்ஷுக்கும் என்ன காம்போ அப்படின்னு, பட் நாங்கள் காம்போ பண்ணிப்போம். அதெல்லாம் கூட ஜூஸும் போட்டுக்கிட்டோம், மின்ட்டுது. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நான் கத்தி மூவி பார்த்ததே இல்லை. ஸோ அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் போட்டார். ஹஸ்பண்ட் சொன்னார் சிஎம் மூவி பார்க்கலாம் அப்படின்னு. சரி ஓகே சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மூவியை பார்க்குறேன், கத்தி மூவி. ஸோ பார்த்து முடிச்சுட்டேன். எங்கள் வீக்கெண்ட்லாம் இப்படி தான் போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் முடிச்சுக்கிட்டோம். வீக்கெண்ட் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.